ஹாய் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? இந்த கோலம் வந்து எங்கள் சிலுக்கு ரோஜா போட்ட கோலம். சிலுக்கு ரோஜா கோலம் போட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நான் சொல்லியிருக்கிறேன், என்னால் முடியலடா, வயசாயிருச்சு, நீங்களே கொஞ்சம் போட்டுக்குங்கெல்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே இந்த யூடியூப் சேனல் ரன் பண்ணுங்கள். என்ன நம்மளால் முடியுதோ முடியலையோ கொஞ்சம் ரன் பண்ணுங்க. முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக கோடு கூட இழுத்து விட்டு ஒரு பக்கம் பூ போடு, அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கு டக்கு 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 டக்குன்னு தானே வந்துடும் அப்படின்னு சொன்னேன். சரி அப்படின்னு சொல்லி போட்டால் அப்படி இதுக்குள்ளே வந்து ராமாத்தாலும் ஒடியாந்துட்டாங்க கூட வந்து பெரிய இதாவட்ட பூ வச்சுக்கிட்டு அப்படியே சைடில் குட்டுக்கிட்டு வெத்தலை போட்டு போட்டு புரிச்சுன்னு சூப்பரா அது ஒன்று விடமானிக்கிறாளுங்க. அதுதான் எனக்கு பெரிய டென்ஷனாக இருக்குது. அதை பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது. நல்லா நல்லா கண்ணங்கரையாக நாய் போச்சுங்க, பெயிண்ட் அடித்த மாதிரி. ஏந்தாங்க குட்டி அதில் வச்சுக்கிட்டு அவங்க சுற்றிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது? அதனால் அது போய் அவங்க போடுறதுக்கெலாம் லாய்க்காக மாட்டாங்க. வந்து நல்லா கிண்டல் பண்ணுவாங்க. இப்படி இருக்குது கோல் நல்லா இல்லை, அப்படி இருக்குது கோல் நல்லா இல்லை, இந்த மாதிரி சொல்லுவாங்க. அதனால் நீங்களும் பார்த்து பத்திரமா இருந்துக்கோ. கந்தசாமி வேணால் கிறுக்கு பையன் வச்சுக்கிட்டான், ரம்மத்தை சரியான ஆளுங்க. எனக்கு அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. உங்களுக்குலாம் வருத்தம் இருக்குதா இல்லைன்னு எனக்கு தெரியல. சரி, முடிஞ்ச வரைக்கும் போடுங்க. இன்றைக்கி அந்த பொண்ணு சிலுக்கு ரோஜா போட்டுக்குது, நாளைக்கு சுப்பத்தாவை போட சொல்லிடுறேன். ராமாத்தாவை போடுவா அப்படிங்க, போடாமல் எங்கே போகிறா அப்படி. அப்பப்போ போடுவா, அப்பப்போ போவா வருவா, எல்லாமே பண்ணுவாங்க. இது என்னமோ வீட்டுக்குள்ளே லைட்டே இல்லைங்க, குருட்டு வாக்கில் ஒரு பெட்ஷீட் போட்டுக்கிற ஜன்னலுக்கு அந்த வெளிச்சம் பாருங்க தப்பாக காட்டுது. ஒரு கலைக்கு விளையேறுன்னு காட்டுது, ஒரு கலை கரையேறுன்னு காட்டுது. நீங்கள் அதான் பண்ணுறது. என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாதுங்க. எப்படியோ கால் தோட்டலாம். ஃபீல் பண்ணாதீங்களா? ஃபீல் பண்ணாமல் சந்தோஷமாக ஜாலியாக இருங்க. காலம் அப்படியே போய்கிட்டே இருக்குது. நம்ம கவலைப்பட்டு நான் இப்போ எத்தனை கவலைப்படுறேன். ஏதாவது நடக்குதா? இந்த குஞ்சாமணியும் நஞ்சாமணியும் வச்சுக்கிட்டு நானும் பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கிறேங்க. ஒன்றும் பண்ண முடியல. அந்த மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண முடியுங்க? ஏதாவது சொன்னால் கேட்கணும் அவங்களும், அதுவும் கேட்குறதில்ல. சரி, மண்டை பைத்தியம் முடிக்க வைக்கிறாங்க. கோலம் போடணுன்னா பாருங்க, வந்து எல்லாம் குத்த வச்சு கோந்துருச்சுக்க ஆன்னுக்கிட்டு. ஒரு வீடியோ எடிட் பண்ணி பேசி போடுங்கடா அப்படின்னு சொன்னால் பேசவே மாட்டாங்க. இப்போ இந்த டிசைன் போட்டிருக்குங்களா, இதெல்லாம் கரெக்டாக இல்லை, நிப்பாட்டி எல்லாம் எடுத்து திருத்திரும் பாருங்க லாஸ்ட்டில். அதுதான் வரும். என்ன பண்ணுறதுனா குட்டுவாக்கில் போட்டிருக்குது, அப்புறம் நல்லாலேன்னு சொல்லி போட்டு மாற்றியாச்சு. ஆமாங்க, நமக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுட்டு போய்க்கலாம். எக்ஸ்ட்ரா எதுக்குங்க பெட்டிங்க போடணும்? மாடு பசுமாடு வேணுங்க, எங்காவது இருந்ததுன்னா கொண்டு வந்து கொடுங்க. ஏன்னா நாங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் பால் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. காலையில் எழுந்திரிச்சா டக்குன்னு போய் இளநீ பிடிங்கி கொடுத்துட்றாங்க. இளநீ பிடிங்கி குடிச்சு போட்டு சளி, இந்த பனிக்காலத்துக்கு அதுக்கு சளி ஓலமுக்கு சிந்திக்கிட்டு உட்காந்துருக்குதுங்க. அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக தோணுது. பசும்பால் இருந்தாலும் பரவாயில்ல, பால் இருந்ததை விட மாடு வாங்கி வந்து கொடுத்துட்டிங்கன்னா பக்கத்தில் எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக நாங்களே கறந்துக்குவோம். வேணுங்கிறப்ப டீ போட்டு குடிச்சிக்கலாம். அப்போதைக்கப்போ போய் கறந்து வந்துக்கலாமுங்க. இப்போ இருக்கிற மாடெல்லாம் அப்படித்தாங்க, ரொம்ப லேட்லாம் ஆகிட்டு இருக்க வேண்டியதில்லை, அப்போதைக்கப்போ பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நீங்களும் ஏதாவது மாடு இருந்தால் சொல்லுங்கள், கமெண்ட் போடுங்க. அதில் பசு மாடு எத்தனை, காளை மாடு எத்தனை, இப்போது இந்த மாடு எத்தனைன்னு சொல்லி போட்டுருங்க. அதை நாங்கள் வந்து வாங்கிக்கிறோம். அதுக்கு பால் கறக்கிறதுக்கு நீயும் நானும் அடிச்சுக்குதுங்க. என்னால் முடியாது, உன்னால் முடியாது, என்னவோ பெரிய ஆகாயத்துலேருந்து குதிச்ச மாதிரி தாங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்பா, புது வேலையாக நடக்குது. எங்களால் முடியலைங்க, என்ன பண்ணுறதுன்னு. கோலம் போடுறது ஒரு கலைங்க. அது வந்து எல்லாத்துக்கும் கிடைக்காது. எல்லாத்துக்குமா கிடைக்கும்? கொஞ்சம் பேருக்கு தான் கிடைக்கும். அதனால் கோலம் வருத ஏதோ ஒன்று போடுங்க. காணானா கருப்பட்டி, வானானா வாயில் போட்டோணும். ஆமாம், அந்த மாதிரி பாருங்கள். ஆகுன்னா போதுங்க, என்னென்னமோ பண்ணி வச்சிட்றாங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் ரிமூவ் பண்ணி எல்லாம் 3 புள்ளி கரெக்டாக வைக்கிற மாதிரி வச்சுட்டேன். அது நமக்கு செட் ஆகாமல் போயிடுச்சுங்க. இப்படி பண்ணிக்கோங்க நீங்களும். இன்னும் இருக்குதுங்கோ டிஸ்க்கு, இனிமேல் தான் ரொம்ப டிஸ்காக வரும் பார்த்தீங்களா? சும்மா டெக்கரேஷனுங்க. இப்படி தாங்க இருக்கணும் உலகத்தில். என்ன பண்ணுறது? ஏதோ நமக்கு தெரிஞ்சு நம்ம போடலாம். ஐயோ, என்ன இப்போ சீக்கிரம் இப்படி வந்துருச்சு ஆடுங்குய்யால. நானும் என்னமோ நினச்சேன். நன்றி, வணக்கம், பாய். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.